ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆனியன் பணியாரம் தான். இன்றைக்கான லஞ்ச் மெனுவும் சிம்பிளாக பச்சை பயிர் சாப்பாடு தான். இன்னையோட ஓவராலாக பிஸியெல்லாம் முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குக் அண்ட் பேக் பண்ணவே இல்லை. நபாட்டி பாக்ஸ் இருந்துச்சு, அதையே வச்சு முடிச்சுட்டோம். நபாட்டி சிப் நிறையவே இருந்துச்சு. இந்த நபாட்டி பிஸ்கெட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு பத்தி மாதிரி இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பர். அண்ட் வீக்லி ட்வைஸ் ஆச்சு ஸ்வீட்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஹஸ்பண்டுக்கு. இந்த வீக் சுத்தமாக முடியாதனால இன்றைக்கி அவருக்கு பால்கோவா தான் ரெடி பண்ணுறேன். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். பசும்பாலை செஞ்சால் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் நட்ஸ் ஆர் பாதாம் ஆர் முந்திரி ஸ்லைஸ் பண்ணி மேலே போட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி இருந்தாலும் அவங்க வர்றதுக்குள்ளே ஆறி போயிடும். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி டின்னர் ரவா தோசையும் கார சட்னி. எப்பவுமே கார சட்னி செய்யும் போது இந்த 5 தாளிப்புள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். எள்ளு, குருமிளகு, சீரகம், முழுமல்லி, காஞ்ச மிளகாய். அண்ட் ரவா தோசைக்கு மேலே ஊற்றுற மலைச்சாரல் ஆயில் ரெடி பண்ணிடலாமா. தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கணும். அதே அளவுக்கு தேங்காய் ஆயில் எடுத்துக்கணும். தேங்காய் ஆயில் எடுத்த அளவுலேருந்து கம்மியாக கீயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வுக்கு மேலேயே வச்சுக்கணும். அந்த ஹீட்லேயே 3 மிக்ஸ் ஆயிரும். ரவா தோசை மாவு மட்டும் எவ்வளோ கலக்கி வச்சாலும் கடைசியில் அந்த குட்டி தோசை தான் நமக்கு வரும். ஏன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு காம்பினேஷனாக அந்த கார சட்னி வச்சு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பால்கோவாவில் கொஞ்சமாக பால் ஊற்றி ஒரு திக்கான லிக்விட் ஃபார்மேட்டில் வந்துச்சு. மறக்காமல் இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.